ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜுஜுட்சு கைசனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னா அது நம்ம சுகுனா தான். ஃபேவரட் கேரக்டராகவும் பல பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சுகுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஆர்ஜின் நம்ம கெகே வந்து இந்த ஸ்டோரியில் கொடுக்கல. ஒன்லி ஹியானரா காலத்தில் இவர் எப்படி இருந்தவர், என்ன மாதிரி இருந்திருக்காரு, இவரோட டெத்து கூட எப்படி அமைஞ்சதுன்றதை ப்ராப்பராக சொல்ல, இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இப்போ கரண்ட் டைம்லேயே இவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரோட பிளான் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. ஒரு சில இடங்களில் ஹியானரா காலத்தில் இவர் என்னென்ன சம்பவங்களை பண்ணாங்கன்னு மட்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தாண்டி நம்ம சுகுனாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்படி பார்க்கும்போது ஜுஜுட்சு கைசன் மாங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முடிய போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது கெகே வந்து இவரோட ஆர்ஜினை சொல்லுவாரா மாட்டாரான்றதை தவிர்த்து இப்போ சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஃபேன் தியரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சுகுனாவோட ஆர்ஜின் இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்மளும் ஒரு சில விஷயங்கள் சுகுனாவை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் சுகுனாவை பற்றி நீங்கள் யோசிச்சு வச்சுக்க, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் எதாவது இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியானரா காலத்துக்கு முன்னாடி போவோம். ஏன்னா அப்பேற்பட்ட டைம்லைனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போகிற போக்கில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மாங்கா இஷ்யூவில் நம்ம கெகே வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சுகுனா குழந்தையில அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பேபியாக இருக்கும்போதே அவருக்கு வந்து அதிகமான பசி எடுத்தது. அவங்க அம்மா மூலமாக கிடைச்ச அந்த ஒரு ஃபீடிங் வந்து பத்தலன்ற காரணத்தினால அந்த ஒரு ஸ்டொமக்லேயே கூட இருந்திருக்கக்கூடிய ட்வின் பிரதரை இவர் சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. கூட இருந்திருக்கக்கூடிய ட்வின் பிரதரே வந்து பசி தாங்க முடியாமல் சாப்பிட்ருக்காருன்னு இவர் எந்த அளவு ஒரு ஈவிலிஸ்டிக்கான கேரக்டர்ன்றது வந்து ஒரு டைலாக்லயே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி கிட் வெர்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர்பட்ட ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட அந்த ஒரு மூமெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த மாதிரி ஈவிலிஸ்டிக்கா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தன்னையே தெரியாம பல விஷயங்கள் இது மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவரை சுத்தி இருக்கக்கூடிய கிளான் மெம்பர்ஸா இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கலாம் இவரை பத்தி. ஸோ இதன் காரணமா இவருக்கு ஆப்போசிட்ல இவரோட ஃபேமிலியே இருந்திருக்கலாம். எல்லாருமே நம்மளை வந்து டார்கெட் பண்றாங்க, எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு வெறுப்புல வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்னுமே ஒரு ஈவலான ஒரு கேரக்டரா மாறி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே கொன்னுட்டு தனக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஈவலான கேரக்டரா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. இதை தாண்டி எனக்கும் ஒரு சில விஷயங்கள் பர்சனலா தோணுது. அது என்னன்னா, மேபி இங்கே சுகுனா வந்து தென்கனோட பையனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் தென்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பிறந்த ஆள் தான் நம்ம சுகுனாவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்குள்ள ஒரு சில விஷயங்கள் தோணிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா. இதை தாண்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சுகுனாக்கு எப்படி இத்தனை கண்கள் இருக்கு, 4 கண் இருக்கு, 4 கைகள் இருக்கு, இது எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இது யார் மூலமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு கேள்வி விளம்பலாம். அது இப்போ ரீசெண்டா நம்ம கெகே சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆர்ஜின் படி பார்க்கும்போது இது அப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இனிஷியலா அவர் பிறக்கிற அந்த ஒரு ஸ்டேஜஸ்ல இருக்கும்போது அந்த குழந்தை ஃபார்மா அவங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது இவருக்கு 2 கை தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் இருந்திருக்காரு. இவர் தன்னோட தம்பியவே சாப்பிட்டுருக்காருல, மேபி அவரோட கைகள் 2 கண்கள் இப்படி கூட வந்து பாத்தீங்கன்னா இவரோட சேர்ந்து ஃபியூஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா 2 கண்ணு 2 கை கூட முளைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பேபியோட ஆரா பவர் எல்லாத்தையுமே இவர் எடுத்துக்கிட்டார்ல, இவர் சக் பண்ணிக்கிட்டார்ல. அப்படி பார்க்கும்போது மேபி இந்த விஷயங்கள் கூட அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சுகுனா பவர்ஃபுல்லான ஆளா மாறுறாரு. இது மட்டும் இல்லாம ஹியானரா காலத்துல கிட்டத்தட்ட எல்லாரையும் கதற விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரியான ஒரு டிஃபீட்டை வந்து ரீச் பண்றாரு. இல்ல இவர் வந்து யாரும் டிஃபீட் பண்ணலனா எப்படி மம்மிஃபைடான ஒரு வெர்ஷன்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து மம்மிஃபைடு பாடியில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பாடியும் கெஞ்சாக்கு பதப்படுத்தி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ப்ராப்பர் வெசல் நான் ரெடி பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அவருக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. இதுக்குன்னு ஒரு பக்கா பிளானிங் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபிங்கர்ஸ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சுகுனாவை கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கெகே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நிறைய ஆர்ஜின் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம யூஜியோட ஃபேமிலியை பத்தி நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கு. பட் கெகே வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சாப்டர் தான் இருக்கு. அந்த 20 சாப்டர்ல இவர் என்ன கதை சொல்ல போறாரு. ஏன்னா பேட்டில் வந்து செம்ம இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பேட்டில் வந்து இப்போ ஜேக்கப் லேடர் போட்டிருக்காங்க ஏஞ்சல். இதுலயுமே சுகுனா
சுகுனா மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 10 சாப்டருக்கு பேட்டிலா இவனுங்க போட்டு தள்ளுவானுங்க. அப்புறம் என்ன பண்ண போறானுங்க அப்படின்றது வந்து கெஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிருக்கக்கூடிய டைம் லைன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்ஸை சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜேக்கப் லேடர் பவர் வந்து ப்ராப்பராக சுகுனா மேலே இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்து ஒரு ப்ராப்பர் இன்டென்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கு இடையில இவரோட ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்ல சான்ஸ் இது. ஏன்னா லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம யூஜி கொடுத்த பிஸ்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஃபிங்கர்ஸையுமே கக்கிட்டாரு வெளியே. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாரு. இப்படி பார்க்கும்போதே நமக்கு சுகுனா இந்த தடவை ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காரு. ரொம்ப வீக்கர் ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால டெஃபினட்டாக கூடி சீக்கிரம் கெகே வந்து ஆர்ஜின் சொல்ல வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போதுலேருந்து நம்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்ஜின் கொடுத்தாதான் அந்த கேரக்டருக்கான ப்ராப்பர் ஆர்க்கே க்ளோஸ் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய சுகுனா ஃபேன்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன்லி அந்த கேரக்டரோட பவர், அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட், அந்த ஒரு ஸ்பீச்சிங் ஸ்டைல், அவரோட அட்டாக்ஸ், மூவ்ஸ், ஸோ இதை பார்த்து மட்டும்தான் அவங்க வந்து ஓகே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு ஃபேன்ஸ் ஆகிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஃபேனாக எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எங்கே ஆரம்பிச்சு என்ன முடிஞ்சது, அதோட மோட்டிவ் என்ன, எமோஷன் என்னன்றதை ஒழுங்காக வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டா தான் அந்த ஒரு கேரக்டருக்கான ஃபேனுக்கு வந்து அது ஒரு அழகு. அப்படி பார்க்கும்போது சுகுனாக்கு இந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது. கேரக்டர் ஆர்க்கோட ஷிஃப்டிங் வந்து நமக்கு சூப்பராக காமிச்ச கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடா ஸ்டார்டிங்கில் ஒரு ஈவலான கேரக்டராக வந்து ஸ்டோரி போகிற போக்கில் அந்த ஒரு கேரக்டர் எப்படி நல்லவனாக மாறுறான்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு கேரக்டர் ஆர்க், அதோட மோட்டிவேஷன், அதோட ஸ்டார்ட் எண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக அந்த ஒரு கேரக்டருக்கு செம்ம ஃபேன்ஸ் ஏற்படும். இந்த ஒரு விஷயம் சுகுனா, யூஜி, கோஜோ, யூட்டா இவங்க எல்லாருக்கும் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் சேல், டாப் சேல் அந்த மாதிரியான ஒரு மாங்காவாக மாறி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பல கேரக்டர்ஸ்க்கு அதிக ஃபேன்ஸும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கெகே இதை வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு இது நம்ம ஃபேன்ஸாலையும் நம்மளாலையும் பேசப்பட்ட யூகிக்கப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே. அது மாதிரியான சுகுனாவோட ஆர்ஜின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்பரான ஆர்ஜினை நம்ம கெகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கொடுப்பாரான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சுகுனாவோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.